பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. 9:19 வாசிங்க. ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான எஸ்தர் 9:19 தானா? ஆமா. வாசிங்க. யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள். மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற ஆகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய பூரிப்பு, அதிசயப்பட்டு இருதயம் பூரித்தது யூத மக்களுக்கு, விசேஷமாக மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்திக்கு. ஏனென்றால் யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அழிவினின்று நீங்களாக்கி தேவன் அவர்களை பாதுகாத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆகையால் பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் விருந்தோங்கும் ஒரு பண்டிகை போல மாறினது. இதைத்தான் பூரிப்பு ஏற்பட்டதுனால பூரிம் பண்டிகை அப்படின்னு 14, 15 2 நாட்களில், வருஷத்தில் 2 நாட்களில் யூதர்கள் இன்றைக்கு அனுசரிக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய அழிவிற்கு விலக்கி காத்து ரட்சித்ததுனால பூரிப்பு. அல்லேலூயா. ஆமென். ஒரு பெரிய அழிவிற்கு விலக்கி காத்து, தேவன் நம்மை அழிவினின்று ரட்சிக்கிறவர். இந்த அழிவினின்று காக்கப்படுவதற்கு மொர்தெகாயின் முயற்சி. அடுத்து சொகுசா அரண்மனையில் இருந்த எஸ்தர் ராஜாத்திட்ட போய் சொன்ன பொழுது, மொர்தெகாயிட்ட நீங்கள் ஜெபிக்கிறத நிறுத்திடுங்க, சாப்பிடாமல் கிடக்கிறத நிறுத்திடுங்கன்னு சொல்லி நல்ல ஆடைகளை உடுத்துங்க, ரெட்டு உடுத்துனதை மாற்றுங்கன்னு சொல்கிறான். யார் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி, யார் எப்படி போனால் நமக்கு என்னன்னு சொன்ன எஸ்தர் ராஜாத்தியை மொர்தெகாய் மாற்றினான். சொல்லுங்க அல்லேலூயா. நீ இதை செய்யலைன்னா யூதருக்கு ரட்சிப்பு இன்னொரு ஆள் மூலம் வரும். அல்லேலூயா. இப்போ நமக்குன்னு கொடுக்கப்பட்ட ஊழியங்கள், நமக்கு சரியா காரியங்களை கர்த்தர் கொடுக்குறார். அது எல்லாரை போல நம்ம அமைதியாக இருக்கலாம். ஆனால் இல்லை, நீங்களும் நானும் இந்த ஊழியத்தை செய்யலைன்னா வேற ஆளை கொண்டு கர்த்தர் செய்வார். அதை அவர் செஞ்சிருவார். அதான் சொல்கிறான், நீ செய்யலைன்னா மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு வழியாக வரும், சகாயம் கிடைக்கும். ஆனால் நீ ராஜாத்தியாக மாறினதுக்கு காரணம் நீ இந்த உதவி செய்வதற்காக இருக்கலாமே. அல்லேலூயா. இந்த படிப்பு, பதவி, பணம், பொருளாதாரம், வீடு, ஆஸ்தி, சுகம், சம்பத்து எல்லாம் கர்த்தர் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறான்னா, ஒருவேளை கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்வதற்காக தந்திருக்கலாமே. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி சொன்னவுடன் எஸ்தர் ராஜாத்தி செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி அந்த அரண்மனையில் போய் ராஜாட்ட போய் பரிந்து பேச சென்றால் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் மௌனமாக இருந்தால் ஒரு பெரிய பூரிப்பு உண்டாகாது. நாம் நல்லா இருக்கோங்கிறது இல்லை, அடுத்தவங்களை விடுவிக்கிறது தான் ஒரு பெரிய பூரிப்பு. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்போ பூரிக்கும்? ஒரு ஆளுக்கு நன்மை நடந்திருக்கு, நமக்கு எத்தனையோ நடந்திருக்கும், அந்த அதிசயம் இல்லை, இன்னொருத்தருக்கு ஒரு அதிசயம் நடக்கிறத நினைக்கும் பொழுது அதுதான் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மற்ற விசுவாசியாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ பேருக்கு சந்தோஷம் அளிக்கிறவங்களாக இருக்கிறீங்க. இல்லை என் பாடே பெரிய பாடு பாஸ்டர், நானே பெரிய துக்கத்தில் கிடக்கேன், வருத்தத்தில் கிடக்கேன் அப்படின்னு நினச்சி படுகொலியில் கிடக்கக்கூடாது. எழும்பி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தும் பொழுது நாமும் சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. இதுதான் வேதம். அப்போ உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எப்போ? ஒரு பெரிய விடுதலை மற்றவங்களுக்கு வரும் பொழுது. எல்லாரும் அழிஞ்சு போட்டு நமக்கு தான் அரண்மனை இருக்குன்னு இருந்துக்கலாம் 2 பேரும். இல்லை, மற்றவருடைய ரட்சிப்புக்காக பிரயாசப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூன்றாவதாக சங்கீதம் 119 18ஆம் வசனம் வாசிங்க.
உமது வேதத்தில் உள்ள உமது அதிசயங்களை வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை என் திறந்தருளும். கண்களை திறந்தருளும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். 17ஆம் வசனம் வாசிக்க. முந்தின வசனம், உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். எனக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைப்பேன், உம்முடைய வசனத்தை கைக்கொள்ளுவேன். அவர் சொல்றார், உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை என்ன செஞ்சரலும், திறந்தரலும். இப்போ பைபிளை வாசிக்கிறோம், இதெல்லாம் அவங்களுக்கு நடந்தது நமக்கும் நடக்கும்னு நினைக்கணும்னா நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பைபிள் வாசிக்கணும்னா தெய்வீக கண்கள் திறக்கணும். அல்லேலூயா. மனக்கண் திறக்கணும். நம்ம இந்த கண்ணுனால வாசிக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியாது. அருமையானவர்களே, வேதம் தேவனுடைய வார்த்தை. இந்த பைபிள் இருக்கிறதுலே பழம்பெரும் புஸ்தகம் பைபிள் தான். சொல்லுங்க அல்லேலூயா. குரான் எழுதப்பட்டு 700 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் அந்த வேதம் எழுதப்பட்டு 6000 ஆண்டு சரித்திரங்களை அடக்கியிருக்கிறது. கிமு கிபி, அதுக்கு முந்தி நோவாவின் பேழை 2000 ஆண்டுகள், 6000 ஆண்டுகளுடைய சரித்திரம் மாத்திரமல்ல, அதற்கு முன் இருந்த ஆதியிலே தேவன், எல்லா சரித்திரம். இது ஒரு கதை புஸ்தகம் அல்ல, சரித்திர புஸ்தகம் வேதம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் ஒரு சரித்திர புஸ்தகம். பைபிள் நீங்கள் படிக்க படிக்க நீங்கள் நல்ல தெய்வீக பார்வையுடையவர்களாய் மாறுவீர்கள். என் கண்களை திறந்தரலும். சொல்லுங்க சொல்லுங்க. தேவன் நம்ம மனக்கண்களை திறக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அந்த பார்வை நமக்கு இருக்கணும். மனக்கண் திறக்கப்பட்ட ஒரு பார்வை. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வேதத்தின் அதிசயங்கள் என்ன? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கங்க, பிறப்பில் அதிசயமானவர். அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயமானவர். அவர் செய்த அற்புதங்கள் அதிசயமானது. அவர் மனிதனாக வந்தது அதிசயம். அவர் நமக்காக சிலுவையில் மரித்தாரே அதிசயம். உயிர் திறந்தாரே அதிசயம். திரும்ப வரப்போகிறாரே அதிசயம். இன்றைக்கும் நன்மை செய்கிறாரே அதிசயம். அப்ப இப்படி வேதத்தின் அதிசயங்களை நம்ம பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. செங்கடல் இருக்கு. இன்னைக்கு செங்கடல்லாம் நமக்கு எங்கேயோ பைபிளில் எழுதியிருக்கு போல, சோப்பு கடல் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இப்போ ஏமன் ஹவுதி இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செங்கடல் வழியே போகிற கப்பல்களை சுட்டு வீழ்த்துறாங்க, இல்லைன்னா மூழ்கடிக்க பண்ணுறான். அங்கே செங்கடல் செங்கடல் செங்கடல்னு செய்தி சொல்லிகிட்டே இருக்கிறான். பைபிளில் இருக்கிற எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. காசா சொல்லப்படுகிறது பைபிளில். பாலஸ்தீனா, பெலிஸ்தியன், அதான் பாலஸ்தீன் சொல்லப்படுகிறது. அப்போ இன்னைக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற இந்த ஈரான், ஈராக் எல்லாம் சொல்லப்படுகிறது. பெர்சியா, மேவியது பெர்சிய தேசம், ஈரான், ஈராக், பாபிலோன் சொல்லப்படுகிறது, ரோம் சொல்லப்படுகிறது. அதை பற்றி சந்தோஷப்பட தெரியணும். இந்த அதிசயங்கள்லாம் நமக்கு அதை பற்றி தெரியலன்னு வச்சுக்கிடுங்களேன், பைபிளை சும்மா முட்டை முழுக்கா படிச்சுட்டு ரைட். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமீன். அல்லேலூயா. அதை யூகம் பண்ணி யோசிக்கணும். ரைட். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமீன். அல்லேலூயா. அதை யூகம் பண்ணி யோசிக்கணும். செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடந்து வருகிறது போல கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்தார்கள்னு சொல்லியிருக்குதே. தண்ணீர் குவியல் குவியலாக அப்படி ஓரமாக நின்றுச்சுன்னா அப்படி யோசிச்சு பாருங்க. இந்த அதிசயங்களை பார்க்கணும். ஆண்டவரே, இது எப்படி கடல் மேலே பேதுரு நடந்தான் இருக்குது, இயேசு நடந்தார் இருக்குது தெரியும். பேதுரு நடந்தான், அது எப்படி அதிசயம். அல்லேலூயா. செத்த லாசருவை இயேசு உயிரோடு எப்படி எழுப்பினார்? லாசருவே வெளியே வா. இதெல்லாம் உண்மை. உம்முடைய அதிசயம், வேதத்தில் சொல்லப்பட்ட அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சொல்ல தெரியணும்.
அப்போ வேதத்தின் அதிசயங்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, வேதத்தின் அதிசயங்களை காண வேண்டும். ஒருத்தன் பைபிள் படிச்சுட்டே போகிறான். ஒரு மந்திரி, எத்தியோப்பியா மந்திரி. ஆனால் அவனுக்கு புரியலை. பிலிப்பு போய் அவனுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறான். வேத வசனத்தை சொல்லிக் கொடுக்குறான். சொல்லிக் கொடுத்தோடனே அவன் சொல்கிறான், எனக்கு இது சொல்லலைன்னா எப்படி தெரியும். கற்றுக்கொண்டான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறான். வேதத்தின் அதிசயங்களை சொல்கிறான். அவன் கண்களை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா. அந்த எத்தியோப்பியா மந்திரி ரட்சிக்கப்படுகிறான். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுகிறான். சந்தோஷமாய் திருப்பி சென்றான் இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், வேதத்தின் அதிசயங்கள் உங்களுக்கு சொல்ல தெரியணும், மற்றவங்களுக்கு போதிக்க தெரியணும், தியானிக்க தெரியணும், விவரித்து செய்கைகளை சொல்லுவேன். வேதத்தை மறந்துடப்படாது. வேதத்தை நீ மறந்தால் கர்த்தர் உன்னை மறப்பார், உன் பிள்ளைகளை மறப்பார். பைபிள் அப்படி சொல்லுது. வேதத்தை மறக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தை மறவாமல் நம்ம எப்பொழுது நினைக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. செல்ஃபோன் வச்சுருக்கிறீங்க, பைபிள் அதில் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்குது, செல்லை ஓப்பன் பண்ணி பைபிள் 2 அதிகாரத்தை வாசிக்கணும். இந்த வேதம் வாசிக்காத செல்ஃபோன் இருந்து எதுக்கு? அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. யூடியூப்பில் என்ன நடக்கு, அங்கே கூகுளில் என்ன பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லாம் என்ன பார்க்கலாம். வாட்ஸ்அப் பூரா அப்படி வரிசையாக பார்த்து யார் யார் என்ன வச்சுருக்கா, இதில் என்ன கூடுதல் குறைவு, இப்படி பார்த்து என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்கலை. நீங்கள் வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த வேதத்தை நம்பும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. பொன் வெள்ளியை காட்டிலும் வேதம் நலம். உங்கள்கிட்ட பொன் வெள்ளி இல்லாமல் இருக்கலாம், பைபிள் இருந்தால் 1000 பொன் வெள்ளியை காட்டிலும் வேதம் நலம். இது பாதைக்கு தீபம், வெளிச்சம். வேதமே மனமகிழ்ச்சி. வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாக இராவிட்டால் நான் செத்து போயிருப்பேன் தாவீது சொல்கிறார். பாருங்கள், வேதம் எவ்வளவு பெரிய ஸ்பெஷல். அப்போ இதை காணும்படி என் கண்களை திறந்தரலும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. படிக்க தெரியட்டாலும் எழுத்துக்கூட்டியாவது வாசிச்சிடணும். எழுத்துக்கூட்டி வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு படிக்கிற வாசிக்கிற ஒரு ஆளாக மாறிடுவீங்க. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். ஆண்கள்லாம் சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதம் நமக்கு அதிசய காரியங்களை பார்க்கிறோம். யோபு 10:16 வாசிக்கலாம். நாலாவதாக யோபு 10:16. சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். அதிசய வல்லமை என்ன அப்படின்னா, யோபு சொல்றார், சிங்கம் போல என்னை வேட்டையாடிட்டீர். சிங்கம் ஒரு மனுஷனை கடிச்சா என்ன ஆகும் பாருங்க, கடிச்சு கொதறி அவனை சாப்பிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது போல அப்படி என்னை ஆக்கி விட்டீர். சிங்கம் போல என்னை வேட்டையாடிட்டீர். என் சொத்து போச்சு, சுகம் போச்சு, பலன் போச்சு, சம்பத்து போச்சு, ஆடு மாடுகள், காளைகள், ஒட்டகங்கள் எல்லாம் போச்சு. நான் மட்டும் உயிரோடு இருக்கிறேன். சிங்கம் போல வேட்டையாடிட்டீர். ஆனால் நம்முடைய அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் நடந்தாலும் ஒரு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் ஒன்றை கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்தார். அல்லேலூயா. இது யோபு இந்த படாத பாடுபடுத்தி இவனை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் தேவனுக்கு கிடையாது. இந்த எண்ணம் பிசாசுக்கு இருந்தது. பிசாசுக்கு இருந்தது. நீர் எல்லாம் கொடுத்துருக்கிறீரு, எல்லாம் அப்படி பண்ணியிருக்கிறீரு, அதனால் இவன் என்ன செய்கிறான். ஆமாம், அதனால் நீங்கள் தோத்துறோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். கொடுக்க கொடுக்க கொனட்டி ஆடுதான்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஆமாம், அல்லேலூயா. கொடுக்கலன்னா கொனட்ட மாட்டான். இப்படித்தான் பிசாசு சொல்கிறான், எனக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அதனால் நல்லா கொனட்டி கொனட்டி ஆடுறான், பெற்றுக்கிட்டான். ஆமாம் ஆமாங்க, தோத்துறங்க எல்லாம் சொல்கிறான். ஆனால் நீர் உனக்கு எடுத்துருந்ததை அவன் உண்மை தேடுறதை பார்ப்போம். விருதாவாவா யோபு உண்மை தேடுறான்? ஏன் தெரியுமா? நீர் அவனுக்கு நல்லா கொடுத்து ஆசீர்வதிக்கிறீரு, அவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு தேவனோடு போராடுறான்.
தேவனுக்கு எண்ணம் யோபை சோதிப்பதல்ல. சாசுக்கு எண்ணம் இவனை பாடா படுத்தணும்னு. கர்த்தர் பார்த்தாரு, இப்படியா நீ சொல்ற? ஓஹோ, யான் தாசன் அப்படி அல்ல, உண்மையா என்னை தேடுகிறவன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்வாயாக. அவன் என்ன அன்பு கூறுறானே தவிர சொத்துக்கோ நான் கொடுக்கறதுக்கோ கிடையாது. பார்ப்போமே அப்படின்ட்டான். உடனே ஒன்றொன்னா தூக்குறான். இது ஒரே நாளில் நடந்தது மட்டும் இல்லை, 1 by 1 போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். ஒரு டீ கடையில் வேலை பார்க்குற ஒருத்தன் டெய்லி 800 ரூபா சம்பளம், ரம்மி விளாண்டு 35 லட்சம் ரூபா கடன் வாங்கிட்டான். எல்லாம் போச்சு. அவனும் இப்போ டீ அடிச்சுட்டு தான் இருக்கான். அவன் மனைவி வந்து சொல்கிறா, இப்படி செஞ்சிட்டாரு எங்கள் வீட்டுக்காரரு, எனக்கே தெரியாது, விட்ட பணத்தை எடுத்துடலான்னு கடன் வாங்கி போட்டு 35 லட்சம் கடன் ஆகி இந்த ஹோட்டலில் வேலை பார்த்தவர் பக்கத்தில் நேராக எங்கே போயிட்டாருன்னா கேரளா பக்கம் போயிட்டார். வீட்டுக்கும் வரல, கடன் அடைக்கணும், ரூபாயும் இல்லை, கடன்காரன் கடன் கேட்பான், என்ன செய்யன்னு தெரியாது. திருப்பி இந்த அம்மா எல்லா கடனையும் அடைச்சிருவோம், உழைப்போம், பிரயாசப்படுவோம்னு சொல்லி கூப்பிட்டு வந்து பிறகு நீங்கள் நல்லா பாருங்கள், அவன் ரட்சிக்கப்படலை. ஆனால் 35 லட்சம் கடன், அளவுக்கு மிஞ்சிய கடன். அது ஒரு சோதனை, அப்படி வச்சுக்கிடுங்க, பிசாசுடைய வேலை. ஆனாலும் அவன் வாழ்கிறான் அந்த பூமியில். பரவாயில்ல, பரவாயில்ல. நமக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்த, இரத்தம் சிந்திய, மரித்த, பாடுபட்ட, அன்பு கூர்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ முடியாதா? அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. கொசு கடிச்சிட்டுனா கூட, கொசு கடிச்சிட்டு கொசு பற்றி வைக்கும், கொசு போகலை. என்ன கொசு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீ எதைத்தான் தாங்குவ? சொல்லுங்க அல்லேலூயா. காற்று அடிச்சுட்டா காற்று அடிக்கி, மழை பெஞ்சிட்டுனா மழை பெய்யுது, வெயில் அடிச்சிட்டுனா வெயில். என்ன வெயில்? இப்போ என்ன தான் செய்ய? மனுஷன் நிலைமையை பாருங்க, மனுஷன் நிலைமையை பாருங்க. ஆனால் யோபு குறை கூறவும் இல்லை, தன் உதடினால் பாவம் செய்யவும் இல்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தது பிசாசு. ஆனால் எடுக்க சொன்னது யாரு? தேவன். அதனால தான் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தாரு, பிசாசு எடுத்தான்னா சரிப்படாது. தேவன் சொல்கிறான், அவர் தான் எனக்கு பொறுப்பு, எனக்கு அவர் தான் எல்லாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் கர்த்தர் தான் எனக்கு தெரிஞ்சேன், நான் அவரை நம்பி தானே கிடக்கேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவே இயேசுவேன்னு நான் கர்த்தரை தேடுவேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு 2 நாளைக்கு முன்னால் வெளிநாட்டில் ஒரு எனக்கு பழைய நண்பர், ஒரு விசுவாசி ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி போட்டிருக்கார். சொந்த வீடு, சொந்த இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் விசுவாசி அவர். என்ன பாஸ்டர், எங்கள் அம்மா செத்து போச்சு, எங்கள் அப்பா செத்து போயிட்டார். என்ன பாஸ்டர் ஒரே சோதனை, என் தம்பி ஒருத்தன் செத்து போயிட்டான், நிம்மதியே கிடையாது வாழ்க்கையில். ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன். சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்கள் அம்மாவுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டேன், 72 வயசு. உங்கள் அப்பாவுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டேன், 79 வயசு. போனால் போகிறாங்க. இப்போ என்னங்க, பூமியில் யாருமே நிலையாக இருக்கவா போகிறோம்? நல்ல வயசில் மறைச்சிருக்காங்க. ஏன் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்க? அப்படியா பாஸ்டர்? தோத்துறோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அம்மா அப்பா பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வழியை பாரு, அதான் முக்கியம். இது இல்லாமல் இப்படி எல்லா வசதியும் இருக்குது. 3 பெண் பிள்ளைகள் வாழாமல் உட்காந்துருக்கு. என்னம்மான்னு கேட்டேன். எங்களுக்கு ஆறுதல் அடைய ஒரு நாள் RMKV இதில் போய் உட்காருவோம், ஒரு நாள் போத்தீஸ் கடைக்கு முன்னால் போய் உட்காருவோம், இன்னொரு நாள் அந்த நெல்லையப்பர் கோயில் முன்னால் போய் உட்காருவோம். எல்லோரும் அக்கா தங்கச்சிலாம் ஒன்றா உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறுதல் அடைஞ்சி நாங்கள் அப்படியே வாரோம். நிம்மதி கிடையாது பாஸ்டர், வீட்லேயே இருக்கிறதுக்கு பிடிக்கல, வெளியே போயிட்டு சுற்றிட்டு வாரோம். பாருங்கள். சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா.
சிங்கம் போல வேட்டையாடி உம்முடைய அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். என்ன அதிசய வல்லமை! யோபுக்கு என்ன சோதனை வந்து சாசு செய்தாலும் அவன் ஜெயிக்கலை, அவன் தோற்று போனான். அல்லேலூயா. தேவன் அவனை தோற்கடிக்கும்படி இந்த யோபு கர்த்தர் பக்கம் நின்னான். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் பக்கம் நிற்போமா? நம்ம சின்ன இதையும் தாங்கிட மாட்டோம். என்னதான் நடக்கட்டுமே, என்ன நடந்துற போகுது, என்ன நடந்துற போகுது? ஒன்றும் நடக்க போகிறதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. மரணத்துக்கு பிறகு என்ன சம்பவிக்கும்னு யாருக்கும் தெரியல, அதனால தான் மரண பயம் வருது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தெரியாது. எதுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், எதுக்கு சபைக்கு வாரோம், எதுக்கு பைபிள் வாசிக்கும், எதுக்கு ஜெபம் பண்ணுறோம், எதுக்கு உபவாசம் பண்ணுறோம், எதற்கு கர்த்தரை ஆராதிக்கிறோம், எதற்கு ஊழியம் செய்கிறோம், எதற்கு கர்த்தருக்கென்று கொடுக்கிறோம், ஏன் கர்த்தருக்கென்று நடக்கிறோம், ஏனென்றே சிலருக்கு தெரியாது. இதில் ஒரு பெரிய சந்தோஷமே இல்லை, நிறைய இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். யோபு எதுலையும் இழக்கலை. என் மீட்பன் உயிரோடு இருக்கிறாருங்கிறான். நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக மாறுவேன்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. இதான் அதிசய வல்லமை. ஆமென். கர்த்தர் நமக்குள்ள ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். சத்துருவை வெட்கப்படுத்துகிறார். இன்னைக்கு யோபு பற்றி நம்ம பேசுகிறோம். யோபு இப்படி சோதிக்கப்பட்டதுனால யோபு பற்றி பேசுகிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தான், இப்படி இருந்தாலும் நீ கர்த்தரை தேடணும், அப்படித்தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆமென். பிரச்சனையே இல்லாத உலகம் இல்லை, பாடுகளே இல்லாத உலகம் இல்லை. இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம இருக்கணும் விசுவாசிச்சு. அதுக்கு மேல் கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க அல்லேலூயா. உம்முடைய அதிசய வல்லமை சிங்கம் போல வேட்டையாடுகிறீர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 13:12. அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். கர்த்தருடைய உபதேசத்தை கண்டு அதிசயப்பட்டு விசுவாசித்தான். உபதேசத்தை அதிசயமாக சொல்கிறார். என்ன உபதேசம்? நீங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, வாசிங்க. 7. அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். நல்லா கவனிங்க. ஒருத்தன் தேவ வசனத்தை கேட்க ஒரு வசதி உள்ளவன் கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தான். பர்னபாவும் பவுலும் அவங்களுக்கு சொன்னாங்க. அடுத்து மாயவித்தைக்காரன் என்னும் அர்த்தங்கொள்ளும் பேரரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். எதிர்த்து நின்னா ஒருத்தன் எலிமா எலிமா எதிர்த்து நிற்கிறான். இவருக்கு வசனத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், கெடுத்துருன்னு உனக்கு சொல்ல விடக்கூடாது அப்படின்னு இடையூறு பண்ணி என்ன செய்தானோ தெரியாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பவுலும் பர்னபாவும் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் அவன் கேட்க விடாமல் பண்ணுறான் அந்த அதிபதியை. இவன் கேட்கக்கூடாது. எலிமா மாயவத்தைக்காரன். அடுத்து வாசிங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியில நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாப்பும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் குருடனாயிருப்பாய் என்றான். சொல்லுங்க அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் உள்ளதை சொல்றேன். சுவிசேஷம் சொல்றான் ஒருத்தனுக்கு, இன்னொருத்தன் வந்து என்ன செய்யறான்? இடைஞ்சல் பண்றான். உடனே சொல்லிட்டான், சாசின் மவனே பவஞ்சனே, நீ வந்து உனக்கு கண்ணு தெரியாமல் போட்டோம், அவனுக்கு சூரியனை காண மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ராஜா
இந்த எலியாவை பிடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி மிரட்டுறான். அவன் சொல்லிட்டான், நீ கட்டிலில் தான் இருப்ப, இறங்க மாட்டேன்ட்டான். கட்டிலே செத்துட்டான் அவன். சொல்லுங்க அல்லேலூயா. எங்க அபிஷேகம் பெற்றவங்க சொல்கிற வார்த்தை முக்கியம். அதான் நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை. ஆமாம், நீங்கள் கவனமாக இருக்கணும். வார்த்தை நம்ம நல்ல வார்த்தையாக சொல்லணும், யாரையும் சபிச்சிடக்கூடாது. அதனால தான் நீங்கள் சபிக்காதிருங்கள் ஆசீர்வதிங்கள்னு சொல்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அவன் சொல்லிட்டான் பாருங்க, இப்படி இருந்துட்டானே, எவ்வளோ இடைஞ்சல் பண்ணுறான் பாரு அப்படின்னு நினச்சிட்டு அவனை உற்று பார்த்து ஒரு பார்வை, ஒரு போஸ் கொடுத்துட்டான். அந்த பார்வையிலே அவனை எரிச்சிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் இன்றைக்கும் கிரியை செய்கிறார். இவ்வளவும் செஞ்ச பிறகு பார்ட்டி மாறிட்டான் பாருங்க. வாசிங்க 12ஆம் வசனம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான், நம்பிட்டான். இப்படி சில ஆட்களுக்கு அதிசயம்னா என்னன்னா, ஒருத்தனுக்கு ஏதாவது நடக்கணும். என்ன நடக்கணும்? நன்மை கிடையாது. சூரியனை காணாதிருப்பாய் போ. உடனே அதிபதி பயந்து போய் இந்த உபதேசம் எவ்வளோ சரண்டர் ஆயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நன்மை நடந்தும் ஆட்கள் வருவாங்க, சிலவங்க பயத்துலேயும் வருவான். கடவுளை தேடுறது எதுக்குன்னா சிலவங்க பயந்து போய் தான். அங்கெல்லாம் அப்படி நடக்குப்பா, எப்பா நம்ம காப்பாற்றப்படணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பயம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் உபதேசம் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னத்தை சொல்லுங்க தெரியாது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க 13. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். இவன் அதுக்கு பிறகு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டான். இந்த அதிபதியை ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டு இடத்த காலி பண்ணிட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்கிற உபதேசம் முக்கியமானது. நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. நீ சொல்லி கேட்கலன்னா அவனுக்கு ஆபத்துங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்கு நம்மளை வச்சிருக்கிறாரு சொல்லுறதுக்குன்னா சொல்கிறோம். கேட்கறதும் கேட்காது அவங்க விருப்பம் நம்ம சொல்லக்கூடாது, கேட்கணும். நீங்கள் சொல்லிட்டாலே சத்தியம் சொல்லிட்டீங்க, அவனே நியாயந்திருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவனை எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு சில காரியத்தை செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஏதாவது ஒன்று செய்வார். அப்போ அப்படி ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது அவங்களுக்குள்ள சில மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. ஆமென். ஏதாவது ஒன்று கர்த்தர் செய்வார். அப்போ நீங்கள் கவனிங்க. நீங்கள் உபதேசம் சொல்லுங்க, ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லுங்க, பரிசுத்தாவியை பற்றி சொல்லுங்க, ஜனங்களுக்கு வசனத்தின்படி உங்கள் பிரச்சனை மாறும் சொல்லுங்க. அதுக்கெல்லாம் உபதேசம் சொல்லுங்க. ஜனங்களுக்கு வசனத்தின்படி உபதேசம் பண்ணணும். உபதேசம் தெரியணும். பைபிளில் உள்ள உபதேசங்களை படிக்கணும் தெளிவாக. ஒவ்வொரு விஷயத்தின் கீழே உள்ள விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கணும். நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்து எங்கேயோ வச்சுக்கிட்டு டைரியில் வச்சுட்டு ஓரமாக இருக்கக்கூடாது. அதை யாருக்காவது ஒருத்தர் தெளிவுபடுத்தி ப்ரெசென்ட் பண்ணணும், சொல்லணும். சொல்லுங்க அல்லேலூயா. உபதேசத்தை கண்டு அதிசயப்பட்டான். அப்போ நீங்கள் உபதேசம் முக்கியம், இது பெரிய அதிசயம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அதிசயமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்கிறார். வாசிப்போம் யோவேல் 2:26. யோவேல் 2:26. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர். அல்லேலூயா.
அப்போ நம்மளை வழி நடத்துறது அதிசயம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, கர்த்தர் நடத்துகிறாரா கவனிக்கணும். எதா இருந்தாலும் பதஷ்டம் அடையவே கூடாது. கர்த்தர் நடத்துகிறாரா பார்க்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நடத்துகிறாரா எல்லா காரியத்திலும்? ஆமேன், அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. ஏதோ ஒரு விஷயம் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். எல்லாத்துலேயும் சம்பூர்ணத்தை கர்த்தர் கொடுத்துருப்பார். எல்லாம் சம்பூர்ணம், திருப்தி, இருக்கிறதுல திருப்தி. சொல்லுங்கள் அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். இருக்கிறதுல சந்தோஷம், திருப்தி. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறத பார்க்க முடியும். சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமேன், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா. எந்த காரியமானாலும் பயம் வேண்டாம். அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் செய்வார். ஆச்சரியமா அதிசயமா கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தை எடுத்துக்கிடுங்க, திருப்தியாக சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. உங்கள் ஆலைகள் திராட்சை ரசத்தால் எண்ணெயினால் புரண்டோடும். உங்கள் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமாம், எல்லா காரியங்களையும் திருப்தி அடைய செய்வார். தண்ணி இல்லை, பருப்பு இல்லை, நிம்மதி இல்லை, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் திருப்தியாக இருப்பீர்கள். அப்போ தான் கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடக்க பண்ணினதை நீங்கள் யோசிக்க முடியும். இப்போ நான் 40 ஆண்டுகள் இயேசுவை பின்பற்றேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை எப்படி நடத்தி வந்திருக்கிறார். தீமையிலும் நன்மையிலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ நாங்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம், நீங்களும் மாதிரிகளாக இருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன், கர்த்தர் யார் யாரெல்லாம் எப்படி நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். நம்ம கொஞ்சம் பொறுமையாக சில காரியங்களை கவனிக்கும் பொழுது தேவன் நடத்தி வந்த பாதைகள், ஆமேன். தாவீது சொல்கிறான், நான் இந்த ஆட்டு மந்தைக்குள்ளே, ஆட்டு தொழுவத்துக்குள்ளே ஆட்டோட ஆடா படுத்து கிடந்தேன். என்னை அந்த தொழுவத்திலிருந்து தூக்கி எடுத்து ராஜாவாக கர்த்தர் என்னை மாற்றினார். அது நடத்துதல். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களில் வனாந்தர பாதையில் 40 ஆண்டுகள் கையில் ஒன்றுமே கிடையாது, வேலையும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான லைட் வெளிச்சம், மேக சம்பம், அக்னி சம்பம், கர்த்தர் கூட வராரு. பாதரட்சைகள் தேயலை, ஆடைகள் அழுக்காகலை, நல்ல தண்ணி, கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், தேவன் பேசுகிறாரு. அருமையாக வனாந்தர பாதையில் நடத்தி வந்தார் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள். ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் ஒன்றும் இல்லாவிட்டாலும் நடத்துவார் என்பதற்கு தான் மாதிரி. அல்லேலூயா. ஒன்றுமே செய்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொன்னால் செஞ்சு பாருங்கள். நீ தோத்திரம் பண்ணிகிட்டே கிடந்தா எல்லாம் நடந்துருமா? நடக்கும். சொல்லுங்கள் அல்லேலூயா. செய்கிறத அதையாவது உருப்படியாக செய்யுங்க. கர்த்தரை தேடுங்க, தேவ சமூகத்தில் இருங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லுங்கள் அல்லேலூயா. இதையும் செய்ய மாட்டோம், அதையும் செய்ய மாட்டோம், அப்படியே இங்கே பாதி அங்கே பாதி, தண்ணியில் ஒரு கால், இன்னொரு கால் சேத்துல ஒரு கால், எப்படி இருக்க முடியும்? சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா, ஆமேன். இப்போ கர்த்தர் நடத்துகிறத பார்க்குறோம். தானியலுக்கு சிங்கக்கபி தூக்கி உள்ளே போட்டாங்க, அவன் பொறுமையாக இருக்கிறான். சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார், கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. அக்னி ஜுவாலையில் தூக்கி போட்டாங்க. 4வது நபராக தேவகுமாரனுக்கு ஒத்த சாயல் உள்ள ஒருவர் அங்கே உள்ளே இறங்கி அவர்களை காப்பாற்றினார். அது நடத்துதல். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் படிக்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்களை எல்லாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் என்னென்ன காரியங்களெல்லாம் செய்திருக்கிறார் பார்க்க வேண்டும். ஆமேன்.
ஆமேன். கர்த்தர் நம்மளை நடத்துகிறேன். நான் இந்த சர்ச்சை நடத்துகிறேன். ஆனால் ப்ரோக்ராம், நிகழ்ச்சிகள், பாடல், ஜெபம், பிரசங்கம் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் பிரசங்கத்தை கர்த்தர் நடத்தணும், பாட்டை கர்த்தர் நடத்தணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமேன். வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் நடத்தணும். நான் கடந்த நாளில் ஒரு பிராமண ஐயரை பார்த்தேன். அவர் எல்லா பக்கமும் இந்த ஓமகண்டெல்லாம் வளர்க்க போகிற ஆள். 3 வருஷம் சமஸ்கிருதத்தை காலேஜில் படிச்சிருக்கார், மறுபடி படிச்சிருக்கார். அப்போது உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். கை கொடுத்து பேசிக்கிட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் செய்கிற இதெல்லாம் நமக்கு பிழைப்பு 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 அப்படிங்கிறார். என்னென்னலாம் போய் செய்கிறாரோ, இந்த மந்திரம் ஓதுறது, எல்லா பக்கமும் போகிறார். கார் வச்சுருக்காரு, சொந்த கார், 4-5 பேரை அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்காரு. எங்கேனாலும் கூப்பிட்டு போய் இங்கேருந்து எல்லா பக்கம் 8 நாட்டுக்கு போயிட்டு வந்தேன், பல இடங்களுக்கு போயிட்டு வந்தேன். ஆனால் என் பிழைப்பு பிழைப்பு இத்தனை வருஷம் ஆச்சுன்னு நிறைய ஒன்றும் பணம் சம்பாதிக்கலை அப்படின்னாரு. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அருமையானவர்களே, எல்லா ஐயரும் தனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு போய் எல்லா காரியத்தையும் செய்கிறான். ஆனால் ஊழியம் அப்படி அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி அல்ல. இது பிழைப்புக்குரியது அல்ல. மற்றவர்கள் பிழைப்பதற்காக இதில் நீங்கள் செயல்படுகிறீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமேன். நோக்கம் அது அல்ல. பிழைப்புக்காக ஊழியம், ரட்சிப்புலாம் கிடையாது. நாம் பிழைக்கிறோம், மற்றவர்களை பிழைக்க வைக்கிறோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமேன். எது கொடுத்தாலும் கொடுக்கட்டாலும், தந்தாலும் தராட்டாலும் அது நோக்கம் இல்லை. கர்த்தர் நடத்துகிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நடத்துகிறார். அப்படிதான் உங்களை கர்த்தர் நடத்துவார். எப்படி நடத்துகிறாரோ நடத்துவார். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்தாலும் அங்கே கர்த்தர் நடத்துவார். புல்லுள்ள இடங்களில் நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை கொண்டு போய் விட்டு நடத்துவார். சம்பூர்ணப்படுத்தி நடத்துவார். திருப்தி அடைய பண்ணி நடத்துவார். சொல்லுங்கள் அல்லேலூயா. பாடுகளின் பாதையிலும் நடத்துவார். உங்களை கைவிட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால் கர்த்தர் உன்னை எல்லா நாட்களிலும் அதிசயமாய் நடத்துகிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கும் பொழுது அதிசயமாக கர்த்தர் நடத்துகிறார். ஆமேன். சொல்லுங்கள் ஆமேன். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என்னை, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னை அதிசயமாய் நடத்துகிறார். அதை நீங்கள் எப்பொழுதும் திங்க் பண்ணணும். நீங்கள் உங்களை நடத்துகிற விதங்களெல்லாம் அப்படி ஒத்து பார்க்கணும். ஒவ்வொரு விஷயமா அப்படி ஒத்து பார்க்கணும். ஒத்து பார்த்து கர்த்தர் நடத்துகிற விதத்தை யோசிக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமேன். தேவன் அதிசயமாய் நம்மை நடத்துகிறாரே, அது அதிசயம். நம்ம வழி நடத்துறது அதிசயம். ஒரு மனுஷன் நடத்தலை, நானா நடக்கலை, அப்படி கர்த்தரனே நடத்துகிறாருன்னு இருக்கணும். நானா நடந்தேன், எனக்கு எல்லாம் தெரியும், முட்டு எதுலையாவது போய் இல்லை, கர்த்தர் தான் என்ன நடத்துகிறாரு. அந்த இடத்துல நாம் ஒத்துக்கொண்டு வாழ்வதே கிறிஸ்தவ ஜீவியம். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. நீங்கள் சுகம் கொடுத்து ஒரு மனிதனுக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். லூக்கா 5:7 வாசிங்க. 5:26. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். திமிர்வாதக்காரன் நடந்துட்டான். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். இதை கண்ட உடனே ஆச்சரியப்பட்டு இது அதிசயமாக இருக்குதே அப்படின்னு பார்த்தாங்க. ஏனென்றால் கர்த்தர் ஒருவனுக்கு சுகம் கொடுத்தார், பாவத்தை மன்னித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை, சில நேரங்களில் அக்கிரம வியாதியாக இருக்கும். வியாதி படும்பொழுது ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பா,
பிரச்சனை வரும்போது சொல்லணும், என் குறைகளை மன்னிங்கப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தர் கேட்டார், பரலோகம் யாரெல்லாம் போவாங்க பாஸ்டர்? இயேசு கிறிஸ்துவ ரட்சகர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டியா? ஆமாம். ஞானஸ்நானம் எடுத்துட்டியா? ஆமாம். சர்ச்சுக்கு போறியா? ஆமாம். கர்த்தருக்குன்னு ஊழியத்துக்கு கொடுக்குறியா? ஆமாம். கர்த்தரை தேடுறியா? பைபிள் வாசிக்கிறியா? ஆமாம். அப்படி பரலோக ராஜ்யம் போயிடுவேன். பாஸ்டர் பரிசுத்தம் இல்லைன்னா பரலோகம் போக முடியுமா? சொல்லுங்க அல்லேலூயா. நிறையவருடைய கேள்வி, பரிசுத்தம் இல்லையே, நான் கடவுள் நினைக்கிற மாதிரி நான் வாழலையே, என்னைய பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கிட்டு வரா அப்படின்னு அந்த ஆள் கேட்டார். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதுக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொன்னேன், எப்பா நீ பரிசுத்தமாக வாழ்கிறதுனால தேவனுக்கு என்ன லாபம்? இவர் பரிசுத்தர், ரொம்ப கரெக்டாக இருக்கார், இவள் கரெக்டாக இருக்கிறாள், என்ன லாபம் ஆண்டவருக்கு? ஓ இவர் பரிசுத்தமாக இருக்கிறான்ப்பா, அதனால் அவருக்கு பெருமை கிடச்சிருதா? நீ பரிசுத்தமாக இருந்தால் உனக்கு நல்லது. ஒருத்தன் 1000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறான், 400 ரூபாய்க்கு குடிக்காமனா தேவனுக்கு என்ன? 400 ரூபாய் நஷ்டம் யாருக்கு? சொல்லுங்க யாருக்கு? அவனுக்கு தான் நஷ்டம். தேவனுக்கு என்ன நஷ்டம்? குடி, உன் சரீரத்தில் லிவர் ஃபெயிலியர் ஆகி அரிச்சு சாவ போகிற, யாருக்கு நஷ்டம்? அவனுக்கு தான் நஷ்டம். இந்த ரூபா இருந்தால் பொண்டாட்டி பிள்ளைகள் நிம்மதியாக இருக்கும், சேர்த்து வச்சு ஒரு நல்ல வசதி வாய்ப்பாக மாறலாம், நஷ்டம் யாருக்கு? அவனுக்கு தான் நஷ்டம். நீ என்ன தவறு செய்கிறாயோ அந்த தண்டனையை பூமியிலே பெறுவாய். ஹெல்மெட் இல்லாமல் போகிறப்போ பிடிச்சா 500 ரூபா ஃபைனு, அவராக கட்ட போகிறாரு? நீ தான் கட்டிட்டு கஷ்டப்படுவ. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தப்பு செய்கிறவனுக்கு பூரா தண்டனை எங்கே கிடைக்கும்? பூமியில் கிடைக்கும். உடனேயும் கிடைக்கலாம், லேட்டாகவும் கிடைக்கலாம். புரியுதா? அதுக்காக நீ நல்ல அப்படிலாம் இருக்க இப்படிலாம் இருக்க அப்படிலாம் சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்காக தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்பது உண்மை. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நல்லா வளர்க்கணும்னு நினைப்பான், நல்லா வாழணும்னு நினைப்பான், அது உண்மை. சொல்லுங்க அல்லேலூயா. யாரும் சொல்லி திருந்த மாட்டான், ஒருத்தன் கூட திருந்த மாட்டான், ஒருத்தி கூட திருந்த மாட்டான். ஆமாம். சொல்லுங்க அல்லேலூயா. அவனுக்கு என்ன நினைக்கிறானோ அதுதான் செய்வான். எல்லாரையும் நான் பார்க்க தான் செய்கிறேன், அவங்களுக்காக தோத்திரம் பண்ணிக்கிற வேண்டியதான். தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அது பட்டா தான் திருந்தும் சிலது. சொல்லுங்க அல்லேலூயா. தெரியாது. தேவன் இந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னார், கேட்டானா? கேட்டாளா? கேட்க மாட்டா. நான் சாப்பிடுவேன், சாப்பிட்டாச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமீன். அல்லேலூயா. சுகம், திமிர்வாதக்காரன் நடந்துட்டான், பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவன் எழுந்து நடனோன்னு இதை ஆச்சரியப்பட்டு அதிசயமாக பார்க்குறான். நீங்கள் பாருங்கள், கர்த்தர் சுகம் கொடுத்து தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எந்த காரியமும் இது ஒரே வழி, பாவத்தை என்ன செய்யும்? மன்னியும். எனக்கெல்லாம் உடல் சரியில்லை, ஏதாவது கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது, என்னையால் அதை தாண்டணும் அப்படின்னு நான் நினச்சின்னு வைங்களேன், நான் இனியை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே என் குறைகளை மன்னியும், என் குற்றங்களை மன்னியும் அப்படின்னு அப்படி யோசித்து பார்த்து என்ன தப்பு செஞ்சோம் அதை ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கிட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர்கிட்ட ஒத்துக்கிட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் சமூகம் ரொம்ப முக்கியங்க. இது தேவ சமூகம், தேவ சபை. நாங்கள் ஊழியக்காரெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு பாஸ்டர் அட்னக்கால் போட்டு உட்காந்துருப்பான். நான் சைடில் தட்டி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டருங்க, எங்கள் அட்னக்கால்லாம் கால் மேலே கிடக்கு. உடனே சொன்னேன், என்னையா அட்னக்கால் போட்டிருக்க?
காலத்தோடு தேவனுக்கு முன்னால் உட்காந்து ஊழியக்காரங்களாக ஜெபிக்கிறோம். பெரிய பாஸ்டர் அட்னகால் எடுன்ட்டேன் சொல்லுங்க அல்லேலூயா. சர்ச்சில் கரெக்டாக உட்காரணும். சில ஆட்கள் சேர் மேலே காலை ரெண்டையும் வச்சுக்கிடுவாங்க. ஆமாம் சொல்லுங்க அல்லேலூயா. சேரில் சம்பளம் கூட்டிக்கிடுவாங்க. சில சேரில் அட்னகால் போட்டுக்கிடுவாங்க. சேரில் அப்படியே சாஞ்சி இருக்கிறது தப்பு இல்லை. கவனிக்கணும், தூக்கம் வந்துடக்கூடாது, கொஞ்சம் முழிப்பாக இருக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவ பயத்தோடு வரணும். ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து பாவத்தை மன்னித்து தான் சுகமாக்குறார். இதெல்லாம் சில குறைகள் இருக்கும். தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெரிய அதிகாரிக்கு முன்னால் நீ எப்படி போய் நிற்கணும் நடுக்கத்தோட, ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் போலீஸ்காரர்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் எடுத்தோன்னே ஹலோ ஐயா வணக்கம் ஐயா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா ஒரு போலீஸ் ஃபோன் எடுக்கிறாருன்னு வைங்க, அந்த லைனில் திடீர்னு டிஜிபி கூட வரலாம், எஸ்பி வரலாம், டிஎஸ்பி வரலாம், இன்ஸ்பெக்டர் வரலாம், மேல் அதிகாரிகள் யாருனாலும் வந்துடலாம், கலெக்டர் வரலாம், தாசில்தார் வந்துடலாம். ஹலோ யாரியா அப்படின்னா அவனுக்கு சஸ்பெண்டு மெமோ கொடுத்துருவான். நீங்கள் கவனிக்கணும் எப்படி நடக்கணும், எப்படி தேவ சமூகத்தில் நடக்கணும். அப்போ அந்த குறைகளெல்லாம் மன்னிக்கிறதுக்கு தாழ்மை வேண்டும். உள்ள அப்படி வந்து சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை வேலையாக இருந்தாலும் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாலே செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடணும். சரி, நீங்கள் கவனிங்க, கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற விதங்களை பார்க்கிறோம். சுகம் கொடுத்து பாவங்களை மன்னித்து கர்த்தர் நடத்துவது அதிசயம். இப்போ என்ன சொல்ல வரோம்னா, நமக்கு ஒரு பிரச்சனை, தீராத பிரச்சனை இருக்குது. திமிர்வாதக்காரன் நடக்கவே முடியாது, 38 வருஷம் படுகையில் கிடக்கிறான், 4 பேர் சுமந்து கொண்டு வர்றான். ஆனால் மனத்தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் என்ன யோசிச்சிருப்பான் அவன். ஆனால் அவனுக்கு உள் ஓடுன அந்த சிந்தையின் ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுத்தான் கர்த்தர் அவனை குணமாக்கினார். அல்லேலூயா. அவனை பார்க்குறார். ஆமென். நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் ஹார்ட் எப்படி இருக்குது, இருதயம், அதான் முக்கியம். இருதயத்தில் மேட்டின்மை இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. கர்த்தர் சமூகத்தில் சொல்கிறேன், கர்த்தர் சமூகத்தில். தாவீது சொல்கிறான், தாழ்வில் இருந்த என்னை கர்த்தர் நினைத்தார். அல்லேலூயா. தன் தாழ்மையை சொல்கிறான், நான் இப்படிலாம் இருந்தேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். நீங்கள் தாவீதுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்ன காரணம் அதான். செஞ்ச தப்பையும் ஆண்டவர் போய் ஒத்துக்கிட்டான். ஆமாம் ஐயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். யோவான் 3:7 சொல்லுகிறது, மறுபடியும் பிறப்பது அதிசயம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ மறுபடியும் பிறப்பது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிறப்பது ஒரு அதிசயமான காரியம். சொல்லுங்க அல்லேலூயா. ரட்சிப்பு அதிசயம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, அது பெருசாக தெரியுதா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்பீர்கள் என்றால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? எபிரேயர் 2:4 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயல்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு தப்ப முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன தண்டனை? நான் ஒரு பாவம் செய்யலையே, உனக்கு ரட்சிப்பு பெருசாக தெரியல, தண்டனை தானே. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ரட்சித்தாரே, நித்திய ஜீவனை தந்துட்டாரே, இன்னைக்கு மரித்தாலும் பரலோகராஜ்யத்தில் இருப்போமே, இந்த பூமியில் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் எனக்கு செய்வார், தீமை செய்ய மாட்டார், கர்த்தர் நல்லவர். நான் 2 பேருக்கு இயேசு பற்றி சொல்லுவேன், இது பெரிதான ரட்சிப்பு. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பெருசாக தெரியல,
பெருசாக தெரியல. ரட்சிப்பு பெருசாக தெரியல. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பு பெருசாக தெரியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெரிதான ரட்சிப்பு, பெரிதான கிருபை, பெரிதான தயவு, ஆண்டவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் பெருசாக தெரியலன்னு வைங்க. நம்ம அதனால தான் எல்லாரும் ஆராதனையில் வந்து கொஞ்சம் லேட்டாகும் இன்ஜின் இழுக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகி. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. சரி, பெரிதான ரட்சிப்பு நமக்குள் இருப்பது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். சங்கீதம் 31:21 முடிக்க போகிறேன். வாசிங்க சங்கீதம் 31:21. கர்த்தர் அரணான நகரத்தில், கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையை எனக்கு அதிசயமாய் விளங்க பண்ணினபடியினால் அவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் தம்முடைய கிருபையை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அதிசயமாய் விளங்க பண்ணுகிறார் பாருங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ அதிசயம் எப்படி? கிருபையினால் வருது. தேவ கிருபை நம்மை ரட்சித்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆமீன். ஆமீன். இந்த ரட்சிப்பு எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு கிருபையினால் வந்தது. ஈவு, காட்ஸ் கிஃப்ட். கிருபையினால் வரங்கள், கிருபையினால் ஐஸ்வர்யம், கிருபையினால் பரலோகம், எல்லாம் கிருபையினால தான் கிடைக்கும். தேவ கிருபை. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமீன். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் சொல்றார். ஆண்டவருடைய கிருபை தந்ததுனால அவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்கள் டெய்லி நான் எல்லா நாளும் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் நடத்தும்போது, தனியாக இருக்கும்போதெல்லாம் அவர் ரட்சிப்பை தந்தாரே ஸ்தோத்திரம், அபிஷேகத்தை தந்தாரே ஸ்தோத்திரம், எனக்காக காயப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பல இதை சொல்லிகிட்டே இருக்கணும். துதி செலுத்திக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஆண்டவரே 10,000 ரூபா தந்தீரே ஸ்தோத்திரம் அப்படி கிடையாது. அதை விட நீர் இப்படி செய்தீரே ஸ்தோத்திரம். கிருபை, கிருபை ஆண்டவரே, கிருபை, கிருபை. எல்லாரும் சொல்லுங்க கிருபை. சொல்லுங்க கிருபை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். கிருபை. அப்போ கிருபையினால எல்லாம் சரி சரி முடிக்கிறேன். 75:1 சங்கீதம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சபிபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. உம்முடைய அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. நேற்று ஒருத்தருக்கு ஒரு 1.5 மணி நேரம் காஸ்பல் சொன்னேன், சுவிசேஷம். இந்து 2 பேரும் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொன்னேன். அவருடைய கிரிகைகளை பற்றி விவரித்தேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் சொன்னேன், அவர் கேட்டார், நம்ம பூமி எப்படி இருக்குது அப்படின்னு ஆரம்பித்தார். அதை பிடிச்சிக்கிட்டேன். ஐயா, ஒரு பெரிய ஒரு என் டேபிளை காட்டிக்கிட்டேன். இதுதான் கடல். இந்த கடலில் இந்த பைபிள் இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு இடம் இருக்குது. இதுதான் நாடு. ஒவ்வொரு மலையாக இருக்குது. இந்த மலையில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். இப்போ இந்தியாங்கிறது ஒரு பெரிய மலை. அந்த மலை மேலே நம்ம எல்லோரும் வீடு கட்டி தோட்டம் போட்டு இதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ரோடு போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தண்ணி கீழே இருக்குது. இப்படி ஒவ்வொரு நாடுகளாக சுமார் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்காங்க. அங்கே தீவுகள்லாம் இருக்குது. மொத்தத்தில் கடல். கடல் ஆழம் எவ்வளோன்னு, ஆழம் எவ்வளோன்னு இதுவரை யாருமே கண்டுபிடிக்கலப்பா. இப்போ கடல் எவ்வளோ நீளம் இருக்குது, நீளத்தையும் எவனும் அளக்கலை இதுவரை. எல்லையே கிடையாது. சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அப்படி சொன்னேன்.
அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண, அப்படி கிரிகைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிற நட்சத்திரம் லட்சக்கணக்காக தெரியுது, எண்ண முடியாத நட்சத்திரங்கள். அதுக்கு மேலே ஆண்டவர் வானத்தை ஒரு காங்கிரீட் போட்டிருக்கிறார், அதுக்கு கீழே நட்சத்திரத்தை போட்டு லைட்டு போட்டு அழகு பண்ணியிருக்கிறார். பெரிய சூரியன் ஒன்று வெளிச்சம் கொடுக்கு, ஒரு சந்திரன் ஒன்று பௌர்ணமி வெளிச்சம் கொடுக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், கரண்ட் பில் யாரும் கட்டுறோமா? கிடையாது. அவ்வளோ அழகா ஒரு வீட்டை கட்டி லைட்டு போடுற மாதிரி அவர் ஒரு பெரிய இதை செய்திருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளே 10 செடி தொட்டி வச்சு தோட்டம் போடுதும் பார்த்தீங்களா, இதே மாதிரி அவர் தோட்டம் போட்டார். எப்படி? மேற்கு தொடர்ச்சி மலை, ஃபாரஸ்ட், இங்கே காடு, இங்கே மரம், இதெல்லாம் பார்த்து அவரே வச்சு மரத்தை வச்சு நாயகன் தண்ணி ஊற்றுறார். தண்ணி நம்மளா ஊற்றுறோம்? வீட்டு செடிக்கே தண்ணி ஊற்ற மாட்டோம். அதை அவர் கரெக்டாக எல்லாம் தண்ணி ஊற்றி செழிக்க பண்ணி கரெக்டாக வளர்க்குறாரு. பூ முந்தின நாள் நியூஸில் கேட்ட நீலகிரி மலையில் குறிஞ்சி மலர், அது நீல கலரில் நீல மலர், அதனால தான் நீலகிரின்னு மலை பேர் வந்துச்சான். நீங்கள் யோசிங்க, ஆண்டவர் அழகுபடுத்துகிறார். அல்லேலூயா. வீட்டில் 2 கிளி, 2 நாய், 2 பூனை வளர்க்கும். அவர் பார்க்காரு, மொத்த உலகத்திலே யானை கூட்டம், சிங்க கூட்டம், புலி கூட்டம்னு வளர்க்குறாரு ஃபாரஸ்ட்டில். வீட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், அப்புறம் பறவைகள். நம்ம 2 புறா பறவை, அவர் பார்க்க உலகம் எங்கிலும் பல பறவைகள் வச்சுருக்கார். எவன் எதுக்கு சோறு போடுறான்? ஊரும் பிராணிகள், ஜீவச்சந்துகள் எல்லாம் வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அல்லேலூயா. ஆக்சிஜன் காற்று, கொரோனா பீரியடில் ஒரு 3 நாள் காற்றை சுவாசிக்கிறதுக்கு 5000 ரூபா. இப்போ நம்ம எவ்வளோ நாள் இலவசமாக ஓசி ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு இருக்கோம் உயிர் வாழ்கிறதுக்கு. யார் பணம் கட்டுறா? ஆக்சிஜன் இலவசம். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. தெரு லைட்டு போட தான் ராத்திரி 4 லைட்டு. அவர் பட்டா பகலே வெளிச்சம் சூரியத்தினை போட்டு லைட்டை போட்டார். இது ஒரு ஜென்ரேட்டரு முடியுமா? கர்த்தர் செய்கிற அவருடைய கிரியைகள் அதிசயம். சொல்லுங்கள் அல்லேலூயா. மனிதனை படைச்சிறார், கிரியை அதிசயம். சொல்லுங்கள் அல்லேலூயா. சைனாவில் 2000 டன் தங்க மலையை கண்டுபிடிச்சிருக்கணும். 2000 டன் பாருங்கள். பூமிக்குள்ள அவ்வளோ தங்கம், வைரம், அவ்வளோ கல்கள் எல்லாம் கோடிக்கணக்கானவைகள் இருக்குது. நமக்கு தெரியல. நம்ம கொஞ்சம் தோண்டினா மண்ணு தான் வருது, அதுக்கு கீழே நம்மளால் தோண்ட முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமீன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவருடைய கிரியைகளெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவருடைய அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இதெல்லாம் படைச்சது யாரு? யாராவது இதை படைச்சேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமீன். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்லணும், பயப்படக்கூடாது. பயப்படாமல் சில காரியத்தை சொல்லணும். பயந்து சாவக்கூடாது, பயந்து வாழப்படாது. சில ஆக்கள் சின்ன இதுக்கும் பயம் வந்துடும். ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் வேகமாக எழும்புங்க, குயிக்கா. தோத்திரம் 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 சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு 100 தோத்திரம் போடுங்க. தோத்திரம் 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 தோத்திரம். கர்த்தருக்கு சோத்திரம். சொல்லுங்க தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க. தீ பாக்கா தாலா மாக்கா தாரா, தீ பாக்கா தாரா மானா, தீ மாங்காரா பாலா, சங்கா தாலா, தீ மாக்கா தாலா, ரீ மாக்கா தாராபா. தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில் நிரம்புங்க, ஆவியில் நிரம்புங்க. தியாகரம், அதிசய வல்லமை, அதிசய கிருபை. ஓ ஹல்லேலூயா. அதிசய சுகம். ஹல்லேலூயா. அதிசய வேத வசனம், வார்த்தை. ஓ ராபா பா ராக்கா தாலா, தீ மாக்கா தாராபா, தீ மாக்கா. ஒரு அதிசயத்தை செய்வேன். தாக்கா தாலா, தீ மாதானமா, தியாங்காராபாலா ஹந்தாராபானா, தியாங்காராபாலா ஹந்தாராபாலா, தியாங்காராபா. கண்களை மூடி தோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் தோத்திரம். கிருபை 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 கிருபை. ஹந்தாரா நிமாகாரதுனா ஹந்தலபனா, தியாங்காரபலா, தீமாங்காரபலா, ஹந்தாரபலா, தீமானதனா, தீமானமனா, தியாங்காரபா, தியாங்காரபலா, சம்தலனி மாங்காரபா. கர்த்தருக்கு